ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாறுவழியில் ஆண்டவரே, பேச அறியாத என்னை கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கை தூக்கி சொல்லாம அல்லேலூயா. பின்னாடி தெரியவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். 11 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா, ஏறக்குறைய 340 நாட்கள் மேலே கடந்து வந்துட்டோம். எல்லா ஆண்டவருடைய கிருபை. அநேக விபத்துகள், அநேக மரணங்கள், அநேக துக்ககரமான செய்திகளை கேள்விப்படுகிற நாம் இதுவரை ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா ஏதோ ஒரு நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய திட்டம், தீர்மானம் இன்னும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தினுடைய முகப்பில், அதாவது அந்த பட்டணத்தினுடைய வாசலில், அதாவது அந்த ஊருக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில், அங்கே பார்த்தீங்கன்னா அநேக குஷ்டரோகிகளும் கண்ணு தெரியாதவங்களும் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அநேக மக்கள் அந்த ஊருக்கு வெளிப்புறத்தில், அந்த ஊரினுடைய முகப்பில் அவர்கள் கூடாரம் பண்ணி அவர்கள் வாசம் பண்ணி கொண்டு வந்தாங்க. காரணம், அந்த ஊரில் இருக்கிற யாரும் அவர்களை நேசிக்கலை, யாரும் அவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் அனைவரும் பசியினால மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்தாங்க. அதில் ஒரு மனிதன், நீங்கள் பார்த்தீங்க ஒரு நாடகத்தெல்லாம் பார்த்தீங்க நிறைய, அதில் ஒரு மனிதன், குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷன், இங்கே இருக்கிறத காட்டிலும் ஊருக்குள்ளே போயிட்டு யாருக்கிட்டாவது அடி வாங்கினா கூட பரவாயில்ல, ஒரு வாய் சாப்பாடு என்ன பண்ணோம், வாங்கி சாப்பிட்டு என் பசியை போக்கி கொள்ளணும்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டவனாய் அந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சான். ஊருக்குள்ள போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவுக்குள்ள போகும்போது ஒரு விளக்குகளாம் போட்டு பாடலெல்லாம் பாடிக்கொண்டிருந்த ஒரு சமயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, கோலாகலமான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருகாமையில் போய் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நடக்கிற அந்த ஐயாவை பார்த்து, ஐயா எனக்கு கொஞ்சம் இந்த விருந்தில் கலந்து கொள்றதுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஓரத்தில் உட்காந்து நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன், என் பசி ஆறுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், தயவு கூர்ந்து அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இந்த மனிதனுடைய கெஞ்சலை பார்த்து அந்த மக்கள், அந்த கூடியிருந்த அந்த ஐயாலாம் பார்த்து சொன்னாங்களாம், நீ ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணு, திருப்தியா போ அப்படின்னு சொன்ன போது அந்த மேஜையில உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட அதே உணவு இந்த மனிதனுக்கும் பரிமாறப்பட்டது. அல்லேலூயா. நல்ல வயிறார சாப்பிட்டான். நல்ல சிக்கன், நல்ல மட்டன், எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோடு தன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிட்டு முடித்து அவன் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு கடந்து தன் வசிக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டான். அங்க போய் தன் நண்பர்களை பார்த்து சொன்னான், நான் ஊருக்குள்ள போயிருந்தேன், நீங்களாம் நான் ஊருக்குள்ள போகும்போது நீ அடிபட போற, நீ மிதிப்பட போற, நீ உயிரோடு கூட திரும்பி வர போறதில்லைன்னு சொல்லி என்னை பார்த்து கிண்டல் பண்ணீங்க. ஆனா நான் ஊருக்குள்ள போனேன், எனக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சது, வயிறு நிறைய நல்ல ஆகார உணவு எனக்கு கிடைச்சது, நல்ல விருந்து சாப்பிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் தன் சாப்பிட்ட அத்தனை காரியத்தையும் தன் நண்பர்கள் இடத்துல அவன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களாம் சொன்னாங்களாம், நாமளும் போனா எங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னபோது அந்த மனுஷன் சொன்னானா, நீங்க கண்டிப்பா போங்க, உங்களுக்கும் அங்க ஆகாரம் உண்டு, உங்களுக்கு கூட அந்த விருந்துல அவர்கள் பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாங்களாம். அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த தயவு கூர்ந்த அந்த ஐயா எல்லாருக்கும் உணவு கொடுத்தாராம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் மனதார சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து தன் நண்பரை வாழ்த்தினாங்களாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் பெற்ற நன்மையை, தான் பெற்ற நல்ல நிலையை
மற்றவர்களிடத்துல தன்னோட நண்பர்களுக்கு எப்படியாவது அதை நான் ஷேர் பண்ணணும், எப்படியாவது அதை பகிர்ந்து கொள்ளணும், எனக்கு கிடைத்த சந்தோஷம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, 1 கொரிந்தியரின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கு வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். எங்கேயோ இருந்த மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வந்து இந்த மக்கள் அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, பரலோகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சாதாரண ஒரு பிச்சைக்காரனுக்கு தாம் பெற்ற சந்தோஷத்தை தன் நண்பர்களுக்கு, தன் கூட்டத்துக்கு, தன்னோடு கூட இருக்கிற மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைச்சு, நேரம் கிடைச்சது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து இருந்த நம்முடைய வாழ்க்கையை, தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டிருந்த நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, விடுதலை கொடுத்து, மோட்சானந்த வாழ்க்கையை கொடுத்து இன்றைக்கு அதுக்கு நேரம் நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நாம் எத்தனை பேர்கிட்ட நாம் பெற்ற சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கொண்டாடுறோம், பண்டிகை வரப்போகுது, நல்லா கொண்டாட போறோம், நல்ல புது ஆடை போட போறோம். இல்லை, இங்க நாடகம்லாம் நடிச்சாங்க, பிரைஸ் எல்லாம் நீங்க நிறைய பேருக்கு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு கடமை இருக்குது. சொல்லுங்க, எனக்கு கடமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய தமிழக அரசு அந்த லோகோ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த லோகோக்கு கீழே 3 வார்த்தை இருக்கும். சொல்லுங்களேன், கடமை, கண்ணியம். சொல்லுங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு கடமை இருக்குது, கண்ணியம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு முயற்சியோடு நம்ம செய்ய போறோம். இது வேற செய்திருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது. அல்லேலூயா. குடும்பம் என்கிற உறவை கொடுத்தது கடவுள் தான். அல்லேலூயா. ஏன்? அப்பதான் அவர் அப்பான்னு கூப்பிட முடியும், அப்பான்னு ஆராதிக்க முடியும். அந்த பாசம் என்கிற பிணைப்பை அவர் ஏற்படுத்துவதற்கு தான் குடும்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆளு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நல்ல வாலிப ஐக்கியத்தெல்லாம் போயிட்டு, ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த ஆண்டவரையும் விட்டு, அந்த ஊழியத்தையும் விட்டு, எல்லாத்தையும் தரிசனத்தெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்றோம்? அநேகருடைய வாழ்க்கை குடும்பம்ன்ற கதியிலே உட்காண்டோம். வேலைக்கு போனோம், உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதை என்ன பண்ணோம்? குடும்பத்தோடு கூட ஷேர் பண்ணிக்கணும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல உடுத்தணும், நல்ல வெளியே ஊர் சுத்தணும். இப்படி அநேக காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு ஒரு கடமை இருக்குது. நான் இந்த குடும்பத்தை கொண்டு குடும்பத்தின் மத்தியில நான் சாட்சியாய் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சுவிசேஷத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த எத்தனையோ நபர்கள் இந்த வேதத்துல அவருடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதே கேம்ப் ரோட்ல நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
அல்லேலூயா. இதே கேம்ப் ரோடில் இருந்தேன். இதே கேம்ப் ரோடில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடச்சிது. அந்த பிஸ்னஸில் நல்ல வருமானம், நல்ல கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறதுனால, நல்ல அது வியாபாரம் பண்ணுறதுனால நல்ல கைக்கு நிறைய பணம் கிடைத்தது. பணம் கிடைக்க கூடாத ஆகாத நட்போடு சேர்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் நான் இழந்து தவித்தேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என் வாழ்க்கையை தெரியாது. அல்லேலூயா. பாஸ்டனுடைய பிள்ளைன்ற ஒரு அந்த அடையாளம் மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. இந்த தேவை ஆகாத நட்பு என்னை குடிகாரனா கொண்டு போயிடுச்சு. வாழ்க்கையில அவன் கடன்காரனா மாத்திருச்சு. என் அப்பா என்னை பார்த்து சொன்னாரு, உன்னை ஏன்டா பெத்தன்னாரு. நீ இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கிற, நீ எதையும் ஆக்க மாட்டேன்ற, எதையும் செய்ய மாட்டேன்ற, உன் வாழ்க்கையிலே நீ முன்னேற மாட்டேன்ற, உன் வாழ்க்கை எப்படிதான் போகுதோன்னு தெரியல, உன்னை ஏன்டா பெத்த அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்களா அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்த ஒரு காலம். இதே தாம்பரம் பிளாட்ஃபார்மில் 5 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு எத்தனையோ நாட்கள் மணிக்கணக்காக அந்த பிளாட்ஃபார்மில் தூங்கினது உண்டு. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கடங்காரன் சட்டையை பிடிப்பான். வச்சுட்டு இருந்தேன். இங்கே இருக்கும்போது ஒரு ஸ்கூட்டி பெப்பு வச்சுருந்தேன். அந்த வண்டியும் என் செல்ஃபோன்லேருந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க கடங்காரன். ஏறக்குறைய 2008 வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா கடன் இருந்தது. எப்படி தான் அந்த கடனை கொடுக்க போகிறேன், வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் எங்கள் அம்மானுடைய சேலையை எடுத்து இந்த மாடி மேலே, நாங்கள் வீடு கூடியிருந்த அந்த மாடி மேலே போயிட்டு அந்த ஃபேனில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளணும்னு சொல்லி போன சமயத்தில் என்னை தேடி வந்து என்னை தேற்றின இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது என்ன நடத்துது. அல்லேலூயா. இதில் ஒரு வசனம் நாம் அப்பப்போ டக்குன்னு எடுத்து வாசிப்போம் பார்த்தீங்களா, அது போல எடுத்து வாசித்த போது என் கண்ணுக்கு மேலே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே தெரிந்த ஒரு வசனம், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதுவரை என் வாழ்க்கையில் இருந்த தீங்கு, அதுவரை நான் பட்ட உபத்திரவம் எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. கீழே உட்கார்ந்து அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். மணிக்கணக்கா என்னை அறியாமல் நான் அழ ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு தெம்பு வந்தது. என்னாலும் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எங்க விழுந்தனோ, எங்க தள்ளப்பட்டனோ, கர்த்தர் அங்கே நிறுத்தினார். ஒரு வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. படிப்படியா எல்லா கடனையும் கொடுத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு போய் கல்யாணம் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பமாக இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. நான் எதை சொல்ல போறேன்? உங்க வாழ்க்கையை சொல்லுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை மற்றவங்களுக்கு விவரித்து சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேணும்னு அவசியம் இல்லை, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. கேட்டாலும் ஒண்ணுதான், கேட்காம போனாலும் ஒண்ணுதான். அல்லேலூயா. இந்த இயேசு உங்களை வாழ வைப்பார். என்னை வாழ வைத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வேதத்தில் ஆண்டவர் அநேக கதாபாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதுல குறிப்பாக 2 பாத்திரங்களை உங்களுக்கு முன்பதாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவானின் புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் திருப்புவீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்களேன். என்ன கொஞ்சம் கவனிங்களேன். நான் சுருக்கமா உங்களுக்கு நிறைய வசனம் தெரியும், அதனால வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷகனை ஸ்நானகனை குறித்து வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாக இருக்கிறான். எதற்காக எரிந்து பிரகாசிக்கிறானா? அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக எரிந்து தேவனால் பயன்படுத்தப்பட்டு எரிந்து பிரகாசிக்கப்படுகிற பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவனுடைய உடை உங்களுக்கு நல்லா தெரியும். என்னவா அவன் உடை? என்னங்க? ஒட்டக மயிரிலான ஒரு உடை. அவனுடைய வாழ்க்கையினுடைய முறைமை தெரியும், வனாந்திரம். அவனுடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். அவனுக்கு ஒரே ஒண்ணுதான், என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை சொல்ல வேண்டும். வசனத்தை சொன்ன பிறகு கர்த்தர் அவனை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் வார்த்தை கேட்ட மக்கள் எல்லாம் பாவ உணர்வடைந்தார்கள். பாவ உணர்வடைந்து தங்கள் வாழ்க்கையை
தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் ரட்சிப்படைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை முழுவதாக அர்ப்பணித்தார்கள். யாருங்க? படிப்பறியாத ஒரு மனிதன், நாகரீகம் அறியாத ஒரு மனிதன், நம்மை போன்ற நல்ல உடை அணியாத ஒரு மனிதன். அவனுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. நான் ரட்சிப்பை வருகிறவரை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவனுக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற மனிதன் நான் அல்ல, வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் என்று தன்னை குறித்து அவன் பிரபலம் படுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குறித்து எத்தனையோ காரியத்தை சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவனாக இருந்தான். மத்திய 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஸ்திரீகளில் பிறந்த யோவானை காட்டிலும் பெரியவன் எழும்பினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வாழ்க்கை சாதாரணமாக தான் இருந்தது. ஆனா அந்த சாதாரண வாழ்க்கையில அநேகரை தேவனுக்கு உட்பட்டு ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற ஒரு மனிதனாய் மாறி போனான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையில அவன் உண்மையாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ரெண்டு கூட்டம் இன்னைக்கு கூட அந்த கூட்டம் இருக்குது. ஒண்ணு ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு கூட்டம், இன்னொன்னு அந்த வெளிச்சத்தில் நடந்து வருகிற கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த வெளிச்சத்திலே சிலர் நடந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க, அல்லேலூயா. அநேகர் எழும்புகிறார்கள், எழும்புகிறவர்களாக காணப்படுறாங்க. அநேகர் எழும்புகிறவர்களாக காணப்படணும். சிலர் அநேகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த வெளிச்சத்துல அழகா நம்ம மொழியில சொல்லலாம், சுவிசேஷத்தை அறியக்கூடாது, ஆனா அப்படி இருக்கணும். சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரே ஒண்ணுதான், சுவிசேஷம் பிரசங்கிப்பது தான், அறிவிப்பது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் மேல விழுந்த அது ஒரு கடமையாக இருக்கிறது. யோவான் அந்த வேலையை நிறைவாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் திருப்புவீர்கள் என்று சொன்னால், 2வது மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பேர் ஸ்தேவான். அல்லேலூயா. இவனுடைய முகம் எப்படி இருந்ததா? தேவ தூதர்களுடைய முகத்தை போல பிரகாசிக்கிற ஒரு முகமாக இருந்தது. அல்லேலூயா. அவன் செலக்ட் பண்ணது எதுக்கு தெரியுங்களா? இலை எடுத்து போடுறதுக்காக செலக்ட் பண்ணாங்க. பந்தி பரிமாறுவதற்காக, பந்தி விசாரிப்பதற்காக செலக்ட் பண்ண ஒரு மனிதன். அவன் விசுவாசத்துல, தேவனை அறிகிற அறிவில, அவன் தேவனுக்காக அற்புதங்களையும் வல்லமையினால நிரப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாருங்க? பரிமாறுவதற்காக. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், சர்ச்சில் வேலை செய்யறதுக்கு ஒரு சில நபர்களை தெரிந்து கொள்வோம், அப்படிதானே? அந்த கோயில் வேலையை செய்யற மனிதன் வல்லமையால நிரப்பப்பட்டிருந்தானா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தான். அவனை கொண்டு ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சபை உண்டு அப்படின்னு இல்ல. அவன் மற்றவர்களுக்காக சத்தியத்தை விவரித்து போதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அநேகரோடு அவன் தர்க்கம் பண்ணி கிறிஸ்துவே தேவன் என்று சாட்சி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் தாங்க, ஆனா அவன் முகம் பிரகாசமா இருந்தது. அல்லேலூயா. அகத்தின் அழகு சொல்லுங்களேன், முகத்துல தெரியும். அல்லேலூயா. ரட்சிப்பின் ஒளி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வர நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். நாம் அதற்கு உட்பட்டவர்களாய் அநேகர் ஆதாயம் படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, யோவான் ஸ்நானகன் அவன் வெளிச்சமாக எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தான். அந்த வெளிச்சத்துல அநேகர் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் தேவ தூதருடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்ததாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்றால், தேவ தூதனுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், அவனுடைய ரூபம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதத்துல இயேசு உயிர்த்தெழுந்த போது
அந்த கல்லறையில் உட்கார்ந்து இருந்த அந்த தேவதூதனுடைய வெளிச்சத்தை அவனை குறித்து வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்னைக்கு நாம ரட்சிப்பின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நான் சொல்லிட்டு நாம் ஜெபித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். வில்லியம் வெக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதன் 19வது நூற்றாண்டில் அவர் சாதாரண ஒரு பிளம்பராக இருந்தார். யாருங்க? பிளம்பர். நமக்கு தெரியும்ல, வீட்டில் குழா தண்ணி வரலன்னா யாரை கூப்பிடுவோம்னா பிளம்பரை தான் கூப்பிடுவோம் இல்லை? அவர் தான் குழாவை சரிப்படுத்துகிறவர். அப்படி குழாவை இந்த அடைப்புகளை சரிப்படுத்துகிற ஒரு பிளம்பர் தொழில் செய்து கொண்டிருந்த படிப்பறிவில்லாத ஒரு மனிதர் தான் வில்லியம் விக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு தெய்வ மனிதர். அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், நான் ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும், நான் நடந்து போன அற்புதம் நடக்கணும், நான் இயேசுவின் அன்பை நான் எப்படியாவது சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. அவர் செய்த ஒரு காரியம், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராய் அவர் ஜெபித்து கொண்டிருப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் பாடலை பாடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பார், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார். வீட்டில் நடக்கும்போது அபிஷேக வார்த்தைகளை, அந்நிய பாஷை வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவர் வீட்டுக்குள்ள அப்படியே உலாவிக் கொண்டிருப்பார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். நேரம் வந்தது, கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வாழ்நாட்களில அவருடைய மனைவி உட்பட 23 நபர்களை, மரித்தவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை நபருங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு நாம கூட கூப்பிட்டா கூட ஜெபம் பண்ண போவோம், மரண தருவாயில இருக்கிறவங்கள. ஆனா அந்த மனிதனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. நான் அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும், அநேகரை ஆக்கினையிலிருந்து திசை திருப்ப வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், இதற்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்தவராய் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு சமயத்துல அவர் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வருவதுக்குள்ள அவருடைய மனைவி அவள் இருந்த அறையில அவர்கள் மரித்து போய் சடலமாய் படுக்க வைத்து இருந்தார்களாம். இவர் வந்தாரா, அங்க அழுதுட்டு இருந்த மக்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு அவளை அந்த சடலத்தை தூக்கி செவரோடு கூட சாட்சி நிற்க வச்சு, ஏ மரணமே, என் மனைவியினுடைய ஜீவனை கொண்டு போன மரணமே, மறுபடியும் ஜீவனை கொண்டு வா அப்படின்னு சொன்னார் இயேசுவின் நாமத்தினால். அந்த ஜீவன் உடனே அந்த பிரேதத்துக்குள்ள அந்த ஜீவன் வந்ததான். மனைவி அவளோடு கூட சிறிது நேரம் பேசிட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சுட்டேன், நான் தேவ ராஜ்யத்தில் இளைப்பாறணும், என்னை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்ன போது அவர்கள் மரித்து அவர் தேவ ராஜ்யத்துக்கு கடந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கிறோம், சுவிசேஷ கூட்டத்துக்கு போறோம். அநேக சுவிசேஷம் டிவியை திறந்தா சுவிசேஷம் கேட்கிறோம், காலையிலிருந்து இரவு வரைய சுவிசேஷம் கேட்கறது பிரயோஜனம் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பெற்ற இன்பத்தை அந்த குஷ்டரோகி தான் பெற்ற மகிழ்ச்சியை தன்னோடு கூட இருக்கிற அநேக பிச்சைக்காரர்களோடு, தன்னை இயலாதவர்களோடு, அந்த குஷ்டரோகிகளோடு பகிர்ந்து கொண்டது போல நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கடமை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நம்ம பிரைஸ் எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்பதை நான் அறிந்திருக்கிற ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு அநேக ரட்சகரை, இயேசுவின் முதலாவது வருகையை அறியாத எத்தனையோ கோடி மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார். அநேக ஊழியம் செய்யறோம், ரைட்டு தான். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எத்தனை பேர் நாம் நம்முடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் நம்முடைய பணத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்வை இழந்து மற்றவர்களுக்காக, மற்றவர்களை நேசிப்பதற்கான நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த சுவிசேஷம் அறிவிப்பதுதான் என் வேலைப்பா, இதை பிரசங்கிக்கலாம், எனக்கு ஐயோன்னு இருக்கு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இந்த மாலை வேளையில தாழ்த்துகிறேன். ஏதோ இந்த கூட்டத்துக்கு ஏதோ ஐயா கூப்பிட்டாருன்னு வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருங்க.
எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் தெரியுங்களா? உன்னை கொண்டு ஆண்டவர் அநேக ஆயிரங்களை திசை திருப்புவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 1866 ஆண்டு ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி இங்கிலாந்து தேசத்துல குடியிருந்த அந்த மனிதன், ஆண்டவர் அவனுக்கு ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற பாப்புவா கினி என்கிற அந்த சின்ன ஒரு தீவை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டினார். என்னுடைய அன்பை அந்த தீவு மக்களுக்கு கொண்டு போப்பா, என் அன்பை அந்த மக்களுக்கு சொல்லுப்பா. அந்த மக்கள் நாகரிகம் அறியாதவர்கள், அவர்கள் நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள், அவர்கள் குளிக்காதவங்க, அவர்கள் சரியான ஆடை உடுத்தாதவர்கள், அவர்களுக்கு இயேசு அன்பை போய் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் திருமணம் முடிந்த அந்த கரங்களோடு சுமார் 6 மாதங்கள் கடல் பிரயாணத்துல அந்த சின்ன போட்டுல பிரயாணம் பண்ணி அந்த தீவுக்கு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை போதிக்க ஆரம்பிச்சு. அதுவரை வீட பார்க்காத மக்களுங்க, அதுவரை கல்வி அறிவை பெறாத மக்களுக்கு இந்த மிஷனரியினுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக மாறினது. இதுவரை குளிச்சிருக்காதவங்க, இதுவரை பல் தேய்க்காதவங்க கிட்ட வந்தா நாற்றம் எடுக்கிற ஒரு மக்களோடு நெருங்கி பழகி அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜான் ஸ்மித் என்கிற தேவ மனிதர். இன்னைக்கு நம்ம விழுந்த கடமைங்க. எத்தனை மிஷனரிகளை குறித்து நமக்கு தெரியும், எத்தனை மிஷனரிகள் சொல்லாம இன்றைக்கு நாம் இந்த நல்ல மேன்மையான வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய தியாகத்தினுடைய விளைவாக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய தியாகமாய் ஒப்பு கொடுத்ததின் விளைவாக, கிறிஸ்துவேல் மேல் வைத்திருந்த அன்பின் விளைவாக தங்களையே ஊற்றி கொடுத்தார். இன்னைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி கூட்டத்துக்கு வந்து இருக்கிற நீங்களும் ஒரு தீர்மானத்தோடு போடலாம். எனக்கு ஒரு கடுமை இருக்குது, எனக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. I have a job. ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. அது நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களோடு ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். அதற்காக தான் என்னை அவர் உருவாக்கி இருக்கிறார். நீங்க ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கலாம். தேவ சமூகத்துல ஏதோ கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வருகிற புதிய ஆண்டுல உங்களுக்கு தெரிந்த சுவிசேஷத்தை, உங்க இயேசுவின் அன்பை நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பரமானந்த வாழ்க்கையினுடைய ஆனந்த வாழ்க்கையை மற்றவர்களோடு பயன்படுத்த ஷேர் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி சொல்லாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா சொல்லாமா? என்னோடு கூட சேர்ந்து ஆமென். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழா தன்னை தருவானே, தனக்காய் வாழா தன்னை தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமும். என்னோடு கைகளை உயர்த்தி சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டா எனக்கு ஐயோ. I'm in a lost period, Lord. நான் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமான ஒரு சூழ்நிலையில நீ சொன்னீங்க, தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், பற்றாக்குறை வரும், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். எல்லாம் நடக்குதுப்பா, எல்லாம் நடக்குது. அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் என் கம்ஃபர்ட் ஜோன்ல இன்னும் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு இருந்தா உனக்கு ஐயோ. எழுந்து வா, எழுந்து வா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்ப வேண்டிய காலத்துல வந்திருக்கிற, நிமிர்ந்து நிற்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிற, முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டிய காலத்துல இருக்கிற. இன்னைக்கு மத்தவங்க கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி இல்லை. நீ எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நீ எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன், நான் உங்க ஊழியத்தை செய்ய நான் எழும்புறப்பா. என் கூட சேர்ந்து யாரெல்லாம் இந்த ஊழியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றவங்க, நம்ம பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்புகள், ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நான் இந்த வேலையை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி எழும்பி நிற்கலாமா? Praise the Lord, hallelujah. இந்த வேலையை ஏதாவது ஒரு விதத்துல நான் உமக்காக ஊழிய செய்வேன், ஏதாவது ஒரு சமயத்துல நான் உமக்காக எழும்புவேன். ஆமென், hallelujah. ஆமென். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருந்தால் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிற, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். இன்றைக்கு அவருடைய கண்ணு பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அவருடைய விருப்பத்தை செய்கிற மக்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். நீ சொல்லுங்களேன், நான் இருக்கிறப்பா, இதோ நான் இருக்கிறேன். அன்னைக்கு ஏசாயா இந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்குறேன். இங்க பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. நம்ம 9 மணி ஆகல, நம்ம தேவ சமூகத்துல எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். Praise the Lord. We have a limited time, we have a lost period. நாம கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா, உங்க பணியை செய்வேன். அன்னைக்கு ஆண்டவர் ஆதாம் துவங்கி இன்றைக்கு நாம் வரைக்கும் ஆண்டவருடைய கரம் எதிர்பார்த்துட்டே இருக்குது. எப்படியாவது அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும், அவர் நம்மோடு கூட உறவாடணும், நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கணும் என்ற காரியத்தை ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். லட்சத்துக்கு மேல, கோடிக்கு மேல வாழ்கிற நம்முடைய இந்திய தேசத்துல இன்னைக்கும் அநேக மக்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீயும் நானும் எழும்பலனா யாருமா போவா? அன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலிருந்து வரவில்லைனா இன்றைக்கு நாம் நித்திய வாழ்வை பெற்றிருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு, ஒரு சொட்டு கண்ணீரோடு, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா, நீங்க என் நினைப்பாவே இருக்கிறீங்க, என் நினைப்பாவே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இருக்கிறீங்க. என் மேல கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தகப்பன். நீங்க இந்த ஆலோசனை இல்லாம எத்தனை பேர் நரக ஆக்கினைக்கு நேராய் கடிந்து போய் கொண்டிருக்காங்க. இதுக்கு நான் இருக்கிறேன்பா, உங்க சித்தம் செய்ய, உங்க விருப்பம் செய்ய நான் இருக்கிறேன்பா அப்படி சொல்லி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளையில ஆண்டவரே பண்டிகை கொண்டாட ஆயத்தமாய் இருக்கிற நாங்கள் இந்த பண்டிகை குறித்து கேள்விப்பட்டிராத எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ கோடி மக்கள், இன்றைக்கும் இயேசுவை அறியாத எத்தனையோ குடும்பங்கள் உண்டுப்பா. இதை அறிவிக்க என்னை பயன்படுத்துங்க, இதை அறிவிக்க எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் உமக்காக வாழணும், உமக்காக ஓடணும். யோவான் எப்படி எழும்பி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானோ, எப்படி ஸ்தேவானுடைய முகம் பிரகாசமாய் காணப்பட்டதோ, அப்படியே நானும் எழும்பி பிரகாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நல்ல வேலைக்கு, இந்த நல்ல பணிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா.
என்ன தாழ்த்துகிறப்பா. இந்த கூட்டத்துக்காக சோத்திரம்ப்பா. இந்த கூட்டத்தை நடத்துகிற அன்பு குடும்பத்தார் அருமையான எச்எம் ஐயாவுக்காக சோத்திரம். அன்றுவரை மிகுந்த பாரத்தோடு இந்த குடும்பமா இணைந்து இந்த கூட்டத்தை மாதம் மாதம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து அநேக மிஷினரிகளை உருவாக்குங்க சாமி. அநேக ஊழியர்கள் எழுமட்டோம், அநேக பிஷப்மார்கள் எழுமட்டோம் ஆண்டவரே. அநேக ஸ்தாபனங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படட்டும். நாங்கள் எல்லாம் ஒருமித்து ஜெபிக்கிறோம். இந்த வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடு உடைய கரம் இருப்பதாக. அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான அபிஷேகத்தினால, அந்த நிறைவான வல்லமையினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேகம் எப்பொழுது அவர்கள் சிரசின் மேல் இருப்பதாக. எப்படி வில்லியம் விக்கிள்ஸ்வர்த்தை கர்த்தர் பயன்படுத்தினீரோ, எப்படி சார்லஸ் பின்னியை பயன்படுத்தினீரோ, எப்படி ஜான் வெஸ்லியை பயன்படுத்தினீரோ, எப்படி ஜான் நாக்ஸை பயன்படுத்தினீரோ, அப்படி இவர்களையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் அப்போஸ்தலர்களை, எங்கள் முற்பிதாக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை எப்படி பயன்படுத்தினீரோ ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. வல்ல கருத்துக்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.